என்ன பெரிய பிரச்சனைனா இவருக்கு நடிக்கவும் தெரிய மாட்டேங்குது. அட்லி, லோகேஷ் கனகராஜெல்லாம் எப்படி நீங்க வந்து விஜயை வந்து நடிக்க வச்சு படத்தை வெற்றிகரமா மாத்துனீங்க? நடிக்கவே தெரியலையே. இதுல இடையில வெற்றிமாறனோட சேர்ந்து படம் பண்ண போறாராம் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. வெற்றிமாறன் உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட டைரக்டர்னு. அவரு ஒருவேளை விஜய் வெற்றிமாறன் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், படப்பிடிப்பு பாதிலே நின்று போயிருக்கும். முழுமையா நடந்தது. வெற்றிமாறனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் கோபமானாப்ல கொலை வெறி ஆயிடுவாப்ல. வெற்றிமாறன் கூட பரவாயில்ல, எங்க அண்ணன் டைரக்டர் பாரா இருக்கிறாரு, அவரு கூட எல்லாம் விஜய் சேர்ந்து படம் பண்ணியிருந்தாருன்னா விஜயோட படம் திரையரங்கத்தில் வந்திருக்காது, செய்தித்தாள்ல வந்திருக்கும். எல்லாரையும் கடிச்சு வைக்கிறது. எவனெல்லாம் எதிர்கருத்து பேசுறானோ, எவனெல்லாம் அரசியல் பேசுறானோ, எவனெல்லாம் விஜய் எதிர்த்து பேசுறானோ போய் அசிங்கமா பச்சை பச்சையா அவனோட குடும்பத்தை இழுத்து திட்டி என்ன புகைப்படங்களை போட்டு மாஃபிங் பண்ணி எந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கடிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடிச்சு வைக்கிறது. இது ஆபீஸ் போட்டு சம்பளம் கொடுத்து ஒரு வேலையாவே செய்ய சொல்லி விஜய்க்கு புகழ் வரணும், அவங்க எல்லாம் எவனை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு செய்ய சொன்ன ஒரு கேவலமான வேலை. இதை ஆதியில இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சிவகார்த்திகேயனுக்கு செஞ்சாங்க. ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனோட படமும் ஒன்னா வரதா இருந்தது. அந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிவகார்த்திகேயனை கடிச்சு வச்சாங்க. அவங்க குடும்பத்தை, சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தை ரொம்ப மோசமா மகா மட்டமா சித்தரிச்சாங்க. அஜித், சிவகார்த்திகேயன் இப்போ இவங்க எல்லாம் தன்னியல்புல ரொம்ப சிரமப்பட்டு இந்த திரைத்துறையில மேல ஏறி வந்தவங்க. ஒருத்தர் டிவி ஆங்கரா இருந்து வந்தவர், ஒருத்தவர் எந்த பின்னணியும் இல்லாம திரைத்துறையில வந்து மிக பிரபலமா இருக்கிறவர். இவரு முதல் 3 படம் அவங்க அப்பா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர். அவங்க மாமா பேரை போட்டுக்கிட்டாங்க ப்ரொடியூசர். நேர்மையா சண்டை செஞ்சு போராடி எதிரில் இருக்கவன வீழ்த்துறது கிடையாது. விஜய் எதற்கு அரசியலுக்கு வந்தார்? அந்த கட்சியே, அந்த ஒட்டுமொத்த கட்சியே ஒரு மணி லாண்டரிங் கட்சி. மணி லாண்டரிங், ஃப்ராடலன்ஸ், இந்த நிதி நிறுவனத்தில் ஏமாத்தினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கட்சி அது. அந்த கட்சியில இருக்கிறவனுக்குலாம் அதுதான் வேலை. இந்த மாவட்ட செயலாளர், நடுவன் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, பிளாக்ல டிக்கெட் வித்தாலாமா, திருட்டு வீசிட்டு வித்தாலாமா, செய்திகள் அதைத்தான் சொல்லுது. இவர்கள் அவர் வந்துட்டா ஊழலை ஒழிச்சிருவாராம், லஞ்சத்தை ஒழிச்சிருவாராம். யாரு? விஜய் ஊழலை ஒழிச்சிருவாராம். 2015ல புலின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாப்ல, 15 கோடி ரூபாய் செக்ல வாங்குறாப்ல, 5 கோடி ரூபாய் ரொக்க தொகையா கையில வாங்குறாப்ல. என்னன்னா அந்த கையில வாங்கின தொகை இருக்கு பாருங்க, அதை மறைச்சிட்டாப்ல. அத இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச பிறகு ஆமா வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டாப்ல. அதுக்கு வரி கட்டல, ஃபைன் பண்றான். எவ்வளவு? 1.5 கோடி ஃபைன் பண்றான் மொத்தமா. இந்த 1.5 கோடி ஃபைனை கட்ட மாட்டேன்னு நீதிமன்றத்தை அணுகுது விஜய் தரப்பு. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் வரி ஏற்றங்கிறத ஒத்துக்கிட்டாங்க, வரி ஏய்ப்பு செய்யலன்னுலாம் சொல்லல. வரி ஏய்ப்புக்கு நீங்க ஃபைன் போட்டீங்களே, அந்த ஃபைனை காலதாமதமா போட்டீங்க, 6 வருஷம் கழிச்சு ஃபைன் போட்டீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வாரத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒருத்தவன் கொலை பண்ணிடுறான், ஒருத்தவன் கற்பழிச்சிடறான், ஒருத்தன் கொள்ளடிச்சிடறான், 6 வருஷம் கழிச்சு தான் அவனை கண்டுபிடிக்க முடியுது. 6 வருஷம் கழிச்சு போலீஸ் கண்டுபிடிச்சதுங்கிறதுனால அவர் செஞ்ச குற்றம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை விடுதலை பண்ணிருங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இவரே ஒரு ஊழல்வாதி, வரி ஏய்ப்பு செய்தவர். அரசாங்கம் இவருக்கு, நீதிமன்றம் இவருக்கு அபராதம் விதித்திருக்கிறது, அபராதத்தை கட்ட சொல்லி இருக்கிறது. இங்கிலாந்துல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி பண்றாரு, இறக்குமதி வரி கட்டல. நீண்ட காலமா இழுத்து நீதிமன்றம் தலையிட்டு 7 லட்சம் ரூபாய் வரியாக கட்டுகிறார். எது? இறக்குமதி வரி ஏய்ப்பு, வருமான வரி ஏய்ப்பு. அடிப்படையில் விஜயே ஒரு ஊழல்வாதி. நீங்க வந்து என்ன ஊழலை ஒதுக்க போகிறீர்கள்? என்ன ஒழிக்க போறீங்க? நீங்க உச்சத்தை விட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு வந்தேன் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்களே, என்ன உச்சத்தை நீ விட்டு வந்த? எதை விட்டு வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? எப்படி வந்த? எதுக்கு நீ உச்சத்தை விட்டு வரணும்? உச்சத்தை விட்டு வர்றதுன்னா என்ன? நீ என்ன உச்சத்தை தொட்ட நீ சினிமா துறையில? எனக்கு தெரியலையே. கலையே வாழ்க்கையாக வாழ்கிறாரே கமலஹாசன், அவர் போல நீ ஏதாவது ஒரு படம் நடிச்சிருக்கியா உன் வாழ்க்கையில? உன் கெரியர்ல ஒரே ஒரு படம் விஜய் அவர்கள் ஒரு நாயகன் போல, ஒரு மைக்கேல் மதன காமராஜன் போல, ஒரு ஹேராம் போல, ஒரு விருமாண்டி போல ஒரே ஒரு படம், காலத்தால் அழியாமல் இருக்கிற ஒரு படம் நடித்ததுண்டா விஜய்? ரஜினிகாந்துக்கு இருக்கிற அந்த மாஸ், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் விஜய்க்கு உண்டா? ரஜினிகாந்த் தொட்ட எல்லைகளை விஜய் தொட்டது உண்டா? ரஜினிகாந்த் கூட முள்ளு மலர் நடிச்சாரா? எவ்வளவு பெரிய கமர்ஷியல் ஹீரோ. நீ கலைக்காக வாழ்ந்திருக்கியா, சினிமாவுக்காக எதையாவது செஞ்சிருக்கிறியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் நடிச்சிருக்கியா உன் வாழ்க்கையில? ஒன்று கலைத்துறையில் நீ உச்சத்தை தொட்டான் என்றால் கலைக்காக, சினிமா துறைக்காக ஏதேனும் உருப்படியாக செய்திருக்க வேண்டும். இதற்கு எதுலையுமே செய்யல. சம்பளம் அதிகம் வாங்குறாப்ல, 250 கோடி. நீங்க பாத்துக்கங்க அவன் எவ்வளவு பெரிய திருட்டு பயலுங்கன்னு பாருங்க. 2015ல புலி படத்துக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம், 2025ல ஜனநாயகனுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளமா.
20 கோடி எங்க இருக்கு? 10 வருஷத்துல 250 கோடி எங்க இருக்கு? இது எப்படி சாத்தியப்பட்டது? எப்படி விஜய் உச்சத்தை தொட்டார்னா எப்படி தொட்டார்? மாஸ்டர்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல தான் விஜய்க்கு 100 கோடி ரூபாய் சம்பளம். அங்கதான் விஜயோட சம்பளத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 30 கோடி 40 கோடி 50 கோடின்னு வாங்கிட்டு இருந்தாரு. ஒரே படத்துல 100 கோடி போயிட்டாரு. கடைசியா அந்த படத்தை யாரா எடுத்ததுன்னு பார்த்தா அவரோட மாமா சேர்ந்திருக்காப்ல. அவரும் அந்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்ட சம்பளம் 100 கோடி ரூபாய். ஏன்? அப்பதான் அடுத்த முறை வேற படத்தில் நடிக்கும் போது அதை விட அதிகமா சம்பளம் கொடுக்க முடியும். அடுத்தவன் சம்பளம் கொடுத்து நீ வாங்கி நடிச்சா நீ உச்ச நடிகர். எத்தனை படங்க ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாம். அந்த ஜெகதீஷன் ரூட் ஜெகதீஷன் ஒருத்தன் இருக்கானே, அவன் விஜயோட மாமா. இவங்க இந்த காசெல்லாம் யாரு காசு? இவங்க காசு. இந்த ப்ரொடக்ஷன் பேனர் இவங்களோட பினாமி ப்ரொடக்ஷன் பேனர். 2 பேர் சேர்ந்துக்கிறது படம் எடுக்கிறோம்னு சொல்லி. ஒரு தரப்பு விஜய் தரப்பு, ஒரு தரப்பு இன்னொரு ப்ரொடியூசர் தரப்பு. என்னன்னா விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம், 150 கோடி ரூபாய் சம்பளம். அதை நாங்க பாத்துக்கிறோம். யார் விஜய் தரப்பே பாத்துக்கிறோம். அவன் சம்பளமும் வாங்க மாட்டான், சம்பளமும் எடுத்துக்க மாட்டாப்ல. அவர் காசு தானே, அதை எடுத்து என்ன பண்றது? வர்ற லாபத்துல, படத்தை ஓட்டி வர்ற லாபத்துல பிரிச்சு பங்கெடுத்துக்குவாப்ல. இதுதான் சினிமாவில் நடக்குது. இதைத்தான் விஜய் செஞ்சாரு. சம்பளமே உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டது. நீ ரஜினிகாந்த் போல சம்பளம் பெற்றவன் கிடையாது. ஒண்ணுமே செய்ய கிடையாது. உச்சத்தை விட்டு வந்தீங்கன்னா உச்சத்தை விட்டு தான் வரணும். நீ முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படுற, நீ உச்சத்தை விட்டு தானே வரணும். நீ அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர்ல நடிச்சிருந்தா, இல்ல ஒரு அக்காவுக்கு தம்பி கேரக்டர்ல நடிச்சிருந்தா, இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர்ல ஒரு பேங்க் மேனேஜர் கேரக்டர்ல நடிச்சிருந்தா, பக்கத்து வீட்டுக்காரன் கேரக்டர்ல நடிச்சிருந்தா உன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? நீ என்ன நினைக்கிற? உனக்கு இருக்கக்கூடிய புகழை வைத்து, உனக்கு இருக்கக்கூடிய பிரபல்யத்தை, திரை பிரபல்யத்தை பயன்படுத்தி முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிற. அரசியலே தெரியாத உன்னுடைய ரசிகர்களை கூட்டம் கூட்டமாக கூட்டி அரசியலுக்கு கொண்டு வந்து அற்பத்தனமாக வாங்க வேண்டும் என்பதற்காக நித்தம் அவர்களை சாகடிக்கிறேன். நீ கொலை பண்ற. நீ இந்த நாட்டிலே மதிப்பிற்குரியவர்களே, விஜய் போன்ற ஒரு அரசியல்வாதியும் தாவேகா போன்ற ஒரு அரசியல் கட்சியும் இருப்பது இந்த நாட்டுக்கு கேடு, இந்த நாட்டுக்கு இழுக்கு, பெரிய ஆபத்து. கரூர்ல 41 பேர் மரணம், நாடே அதிர்ந்து போனது. நீங்க சிந்திச்சு பாருங்க, எதனாலே அந்த மரணம் நடக்கிறது? ஒன்னும் சிக்கல் இல்ல. நாம் தமிழர் திருச்சியில மாநாடு கொடுத்து 5 லட்சம் பேர் கூடுகிறார். மிக முக்கியமான நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டிலே 5 லட்சம் பேர் கூடி கலைகிறார்கள். ஒரு சிறிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட கிடையாது. ஒருவன் கூட குடித்து விட்டு தகராறு செய்ய கிடையாது. ஒரு மது போத்தல் கூட அந்த மைதானத்திலே கிடையாது. ஒரு இருக்கை கூட உடைய கிடையாது. ஒரு திருட்டு கூட நடக்க கிடையாது. மாநாடு அவ்வளவு கண்ணியமான முறையிலே நடந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக திரண்டு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல், உயிர் பலியும் இல்லாமல் கலைந்து போகிறார். நாட்டில் பல அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துகிறது, லட்சக்கணக்கான கூட்டங்களை கூட்டுகிறது. அது அரசியலில் சர்வசாதாரணமானது. ஆனால் உங்கள் கூட்டத்தில் மட்டும் எப்படி சாவு விழுகிறது? இதை யோசிச்சு பார்க்கணும். ஏன் விஜய் கூட்டத்தில் மட்டும் சாவு விழுகுது? 41 பேர் செத்தான். அப்புறம் இதே சேலத்துல ஒரு வடமாநிலத்தவர் செத்தார். இப்போ தஞ்சாவூர்ல ஒரு பையன் சாக கிடக்கிறான். 2 பசங்க தஞ்சாவூர்ல விஜய் வரும்போது 2 பசங்க சாலைகள்ல போயிட்டு இருக்கும் போது வாகனம் விபத்தாகி அடிபட்டுறான். அதுல ஒரு பையன் கோமாவுக்கு போயிட்டான். சுயநினைவு தப்பு போயிடுச்சு. பிழைப்பானா பிழைக்க மாட்டானே தெரியல. இன்று வரைக்கும் தஞ்சாவூர்ல காமாட்சி மருத்துவமனையில இருக்கிறான். இன்னொரு பையனுக்கு தண்டு வடத்துல அடிபட்டுருச்சு. அவனால எழ முடியல, எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. 2 பேரும் மருத்துவமனையில இருக்கிறாங்க. யாரை பார்க்க வந்தவங்க? விஜயை பார்க்க வந்தவங்க. இந்த செய்தி தாவேகாரனுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். திமுகவில இருந்து அன்பில் மகேஷ் போய் பார்க்கிறார். அரசாங்கமே உங்களுடைய சிகிச்சைக்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். நாங்கள் கூட மகிழ்ச்சி அடைந்தோம். எங்கள் கட்சியிலே எங்கள் வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய செந்தில்நாதன் அவர்கள் நேரடியாக அந்த பசங்களை போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு தன்னால் இயன்ற உதவிகளை அவர் செய்கிறார், செஞ்சிட்டு வர்றார். அதுல அந்த கோமாவில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய தகப்பன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி வலைதளங்களில் இருக்கிறது, செய்தி சேனல்களில் இருக்கிறது. தயவு செய்து வீட்டுக்கு போய் அந்த பேட்டியை நீங்கள் பாருங்க. அந்த பேட்டியிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் என் பையன்ட்ட எவ்வளவோ சொன்னேன் இந்த கட்சிக்கு போகாதன்னு, அவன் கேட்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களும் தான் பெற்ற பிள்ளை, சொந்த பிள்ளை சாவுக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே முகத்தில் அத்தனை வாட்டத்தோடு, வாழ்க்கை இழந்துவிட்ட ஒரு பரிதவிப்போடு அந்த மனிதர், சாதாரண எளிய மனிதர், பால் வியாபாரிங்க. அந்த பால் வியாபாரி ஒரு பத்திரிகை பேட்டி கொடுக்கிறார், ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, போராடி உயிரை காப்பாத்தினா 12 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. இப்ப என் பையன் கிடக்கிறான், அப்படி 2 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க.
காசு இல்ல. பத்திரிகையாளர் கேட்கிறார், எப்படி புரட்டுவீங்க? பிரட்டித்தானே ஆகணும், இல்லன்னா தப்பா போயிருமே, பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்ற. தாவேகாவில இருந்து வந்து பார்த்தாங்களா, கட்சியில இருந்து வந்து பார்த்தாங்களா? 41 பேர் செத்து போனதற்கே அவங்க வந்து பார்க்கல. என் பிள்ளைக்கு எப்படி வந்து பார்ப்பாங்க? அவங்கள நம்பாதேன்னு நான் சொன்னேன், அந்த கட்சி வேண்டான்னு நான் சொன்னேன் அப்படின்னு அந்த தகப்பன் சொன்னது. வேற யாரும் சொன்னதில்ல, அந்த தகப்பன் சொன்னது. நீங்கள் தாராளமா பாருங்க, இன்னமும் இருக்குங்க. அப்ப இது எவ்வளவு மோசமான அரசியல், இது எவ்வளவு மோசமான அரசியல். இதே சேலத்திலே தானே பேசினார் எனக்கு நீதி வேண்டும் என்று. என்ன, எதற்காக அவருக்கு நீதி தேவைப்பட்டது? எதற்காக நீதி தேவைப்பட்டது? ஏனென்றால் மதிப்பிற்குரியவர்களே, அரசாங்கம் அவருடைய கூட்டத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது, SOP போட்டிருக்கிறது. உலக அரசியல் வரலாற்றிலேயே மதிப்பிற்குரியவர்களே, ஒரு அரசியல் கட்சிக்கு SOP-ல, கவர்மெண்ட் ஆர்டர்ல உங்கள் கட்சி கூட்டம் நடக்கிற போது யாரும் டிரான்ஸ்பார்மரில் ஏறக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்டது தாவேகாவிற்கு மட்டும்தான். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமா? 41 பேர் கரூரிலே இறந்து போனார்களே, அந்த சாவுக்கு யார் பொறுப்பு? யாரோ ஒரு ஆள் பொறுப்பெடுத்துக்கணும்லங்க. ஒரு தவறு நடந்துருச்சு, யாரோ ஒரு ஆள் பொறுப்பெடுத்துக்கணும். யார் பொறுப்பு? சம்பந்தம் இல்லாமல் விஜய் வேலூரிலே பேசுகிறார், நடிக்கிறார், அழுவது போல நடிக்கிறார். ஒழுங்கா நடிக்க கூட தெரியல. அவர் நடித்து விட்டு சொல்கிறார், எதற்காக என் மீது கரூர் விஷயத்திலே பழி போடுகிறீர்கள் என்று சொல்கிறார். மனசாட்சி இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். யார? முதலமைச்சர். பழி போடுனா புரியலையே. ஆமையா, நீரா காரணம் 41 பேர் சாவறதுக்கு? ஒன்ன பார்க்க தானே வந்தான். நீரா கூட்டம் கூட்ட, உன் கட்சிக்காரன் கூட்டம் கூட்டான். நீரா முன்னாடி பேசுன, நீ அந்த இடத்துக்கு வரலன்னா இவன் அங்க வந்திருக்க போறது இல்ல. காரணம் யாரு? நீதான். உன்னுடைய அரசியல் தான் அப்பாவி மக்களை பலி வாங்கியது. கொள்கையற்ற அரசியல், குண்டர்களின் அரசியல், மழுமட்டத்தனமான அரசியல், ரசிக மனப்பான்மை அரசியல். இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க கூட்டத்தில், ஏன் சாவல? ஏனென்றால் அவனுக்கு கொள்கை தெளிவு இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு அரசியல் இயங்கியல் முறை இருக்கு. அவனால சக மனிதனிடமிருந்து தன்னையும் சக மனிதனையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கு. யாரும் இப்படி போய் நெருக்கிட்டு செத்து போக மாட்டான். ஏன் உன் கூட்டத்தில் நடக்குது? ஏன்னா உன்ட்ட அரசியல் கிடையாது. அவனை நீ அரசியல் படுத்த கிடையாது. விஜய் ரசிகன் அரசியல் படுத்தப்படுவதை விஜயா விரும்பல. ஏன் விரும்பல? அப்படி அவன் அரசியல் படுத்தப்பட்டால் எவன் ஒருவனும் தாவேகாவிலே அந்த ரசிகன் இருக்க மாட்டான், வெளியில போயிடுவான். அதாவது ஒரு அரசியல் கட்சினா என்ன பண்ணணும்? நீங்க சமூகத்தை கவனிக்கிறீங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை என்ன? ஒரு அரசியல் கட்சி மக்களோடு எப்படி கனெக்ட் ஆகும், எப்படி தொடர்பு கொள்ளும்? பத்திரிகைகளில் பேட்டி கொடுப்பார்கள் அரசியல் தலைவர்கள். பேட்டி கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு செய்திகளை சொல்வார்கள், தங்களுடைய திட்டங்களை, கொள்கைகளை சொல்வார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார்கள். எங்கள் அண்ணன் சீமான் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 முறை பத்திரிகையாளரை சந்திப்பார். எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் பத்திரிகையாளர்களால் அவரை அணுக முடியும். நாட்டில் எவ்வளவு பெரிய சிக்கல் என்றாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அவருடைய கருத்து அங்கே இருக்கும். மற்ற அரசியல் கட்சிகளும் அதை போலத்தான் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். 2வது அரசியல் செயல்பாடு என்ன? நாட்டிலே ஏதேனும் ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்கிறது என்றால், ஒரு மிகப்பெரிய சிக்கல் நடக்கிறது என்றால், மக்கள் போராடுகிறார்கள் என்றால், அந்த போராட்ட களத்திலே முன்னே வந்து மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை அரவணைத்து அவர்களுடைய நியாயங்களுக்காக பேசி அவர்களோடு ஒன்றாக இருப்பார்கள். இது அரசியல்வாதிகள் செய்கிற 2வது வேலை. 3வது வேலை என்ன? எங்களுடைய வேட்பாளர் அனுதினமும் மக்களை சந்திக்கிறாரே, தேர்தல் நேரத்திலே மக்களிடத்திலே கொள்கைகளை எடுத்து சொல்லி வாக்கு வாங்குவதற்காக ஒவ்வொரு வீடாக செல்கிறாரே, மிக நேர்மையாக தேர்தலை அணுகுகிறாரே, அதுபோல ஏதேனும் ஒரு வேலையை ஒரு அரசியல் கட்சி செய்யும். 4வதாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன செய்யும்னா, மக்களோடு ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக பெரிய மாநாடுகளை, பெரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்வார்கள். இதுதான் எல்லா அரசியல் கட்சியும் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பண்றது. இதுதான் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த தாவேகால விஜயனுடைய கட்சியில நான் சொன்ன முதல் 3 அரசியல் நிகழ்வும் இருக்காது. பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு, மக்களுடைய பிரச்சனைக்கு முன்ன வந்து நிக்க மாட்டாரு, மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருக்க மாட்டாரு. இந்த 3 அரசியல் நடவடிக்கைகளும் இருக்காது. ஒரே ஒரு வேலையை செய்வார். அவர் என்ன செய்வார்னா, கூட்டம் கூட்டுவார். ஆக இந்த 4லும் காட்ட வேண்டிய ஒரு அரசியல் கட்சியினுடைய வலிமையை தனக்கு தெரியாது என்பதாலே, தனக்கு வராது என்பதாலே, தன்னால் அது முடியாது என்பதாலே ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காத ஆளுங்க விஜய், ஒரு நியூஸ் சேனல் கூட பார்க்காத ஆளுங்க விஜய். செங்கோட்டையன் அவர்கள் விஜயை நம்பி அந்த கட்சியிலே சேர்ந்தாரே, செங்கோட்டையன் விஜயை சந்திப்பதற்கு யார்? செங்கோட்டையன் 45 ஆண்டு கால அரசியல் வரலாறு, 9 முறை MLA, பல முதலமைச்சர்களை பார்த்தவர், அமைச்சராக இருந்தவர். அந்த செங்கோட்டையன் விஜயை சந்திப்பதற்கு பனையூர் அலுவலகத்தில் 4 நாட்கள் காத்திருந்தார். யாருமே சந்திக்க முடியாத ஒரு ஆள். விஜய்க்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை? அவர் இன்றும் ஒரு நடிகராகவே இருக்கிறார், அதுதான் பிரச்சனை.
ஒரு பிரபலம் என்பவன் யார்? எது வரைக்கும் அவன் பிரபலம்? மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவன் பிரபலம். மக்களோடு ஒன்றாக கலக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் எல்லோருக்கும் அந்த பிரபலம் இருக்காது. விஜய்க்கு அந்த பிரபலம் இருக்காது. எல்லோரும் அவரை இலகுவாக அணுக ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப அந்த பிரபல்யம் விட்டு போயிடக்கூடாது. தான் எப்பவுமே உச்சிலே இருக்கணும், புகழ் போதையிலே இருக்கணும். என்ன பார்த்தா ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருக்கணும், எனக்கு ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு தடவை விஜய் வர்றாரு, இதே சேலத்துல கூட்டம் கூடுது. 5 தடவை வர்றாரு, அந்த கூட்டம் குறையும். 10வது தடவை வர்றாரு, அந்த கூட்டம் இன்னும் குறையும். 50வது தடவை வரும்போது கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி கட்சிக்காரன் மட்டும் தான் இருப்பான். அப்ப என்னன்னா, நீங்கள் மக்களோடு இணக்கமாக பழக பழக உங்களுடைய புகழ், உங்களுடைய பிரபல்யம் மட்டுப்பட்டு போயிடும். விஜய் அதை விரும்பல. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு அதுதான் தேவை. அதுதான் தேவை ஒரு அரசியல் கட்சிக்கு. தன்னுடைய பிரபல்யத்தை, புகழை இழக்க விரும்பாத ஒரு மனிதர் தான் விஜய். அதனாலதான் மக்கள்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறாப்ல. மேடைகள்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களை எல்லாரையும் சந்திக்கணும்னு எனக்கு விருப்பம் தான். நம்ம ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் எல்லா கிராமங்களுக்கும் வந்து உங்களை பார்க்கிறேன். இது என்னடா அது இவ்வளவு வித்தியாசமா எப்படிடா பேச முடியுது? உங்க ஆட்சியே தேவையில்ல, உன் ஆட்சியே வரலன்னா நீ காலம் முழுக்க வரமாட்ட, அப்படிதானே? உங்க ஆட்சியே வரலன்னா நீ காலம் முழுக்க கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திக்க மாட்டேன், அதான சொல்ல வர்ற? அதானே? தமிழ் கலாச்சாரத்துக்கும் விஜய்க்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு கதை சொல்றாரு. எங்க வேலூர்ல நடந்த கூட்டத்துல என்ன சொல்றாரு? சினிமாக்காரர் மாதிரியே கதை சொல்கிறார். ஓபன் பண்ணா ஒரு நகரம், ஒரு டவுன், ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு ஜல்லிக்கட்டு காளை, அது வந்து ரொம்ப வீரியமா, ரொம்ப வெறியா காலை உரசிக்கிட்டு மண்ணை கிளறிக்கிட்டு நிக்குது. அதை அடக்கணும். பல பேர் முயற்சி பண்ணாங்க, முடியல. அடக்கிற ஆள் அங்க இல்ல. அங்க ஒரு பையன் இருந்தான். அவன் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு தில்லா கெத்தா ஸ்டைலா நின்னுகிட்டு இருந்தான். அந்த மாடு ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சுது. இவன் எடுத்து முன்னாடி வச்சான். அந்த மாடு இவரை முட்டை வர்ற நேரத்துல திடீர்னு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு புல்லுக்கட்டை எடுத்து மாட்டுக்கிட்ட நீட்டி மாடை புல்ல சாப்பிட வச்சு அப்படியே தட்டி கொடுத்து வயல்வெளிக்கு கூட்டு போய் மாட்டை கட்டி விட்டு அங்கிருந்து வந்துட்டான் அந்த பையன். இது ஒரு கதை. இது ஒரு கதைன்னு சொல்றாப்புல. தஞ்சாவூர்ல ஏதோ யானை கதை சொல்றாப்புல. மனுஷங்களை பத்தி எல்லாம் இப்ப பேசுறது இல்ல. மாடு, யானை, அடுத்து டைனோசர் கதை சொல்லுவார் பாருங்க. அடுத்த கூட்டத்தில் நீங்க எதிர்பார்த்துருங்க, குரங்கு, டைனோசர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுவாப்புல. ஜல்லிக்கட்டு இவர் சொல்றாரு அந்த மேடையில, எனக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த பாண்ட் வந்து சென்சேஷனலான, எமோஷனலான ஒரு பாண்ட். அதை யாரும் அசைச்சிக்க முடியாது, அழிச்சிக்க முடியாது அப்படின்னு அழுகுறாருங்க மேடையில. அவர் நடிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது, அழுகையும் வரல. உண்மையிலேயேங்க விஜய்க்கு அழுக தெரியாது, படத்திலையும் அழுக தெரியாது, அவருக்கு நடிக்கவே தெரியாது, சரியா அழுக தெரியாது. அவர் முதல்ல ஒழுங்கா அழுத படங்கிறது மெர்சல் தான். அதுக்கு முன்னாடி விஜய் நடிக்கிற படங்களை நீங்க பாருங்களேன், அழுக சொன்னா மூஞ்ச முடிக்குவாப்ல, மூஞ்ச முடிக்கிட்டு தான் அழுவாப்ல. மெர்சல் படத்துல ஏதோ அட்லி அங்கிட்டு இங்கிட்டு முயற்சி பண்ணி அவர் அழ வச்சாப்ல. அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் அவர். என்ன பெரிய பிரச்சனைனா இவருக்கு நடிக்கவும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி மகா மட்டமான ஒரு நடிகரை வச்சு இந்த இயக்குனர்கள் எப்படா வெற்றி படம் கொடுத்தீங்கிறது தான் எனக்கு புரியல. அட்லி, லோகேஷ் கனகராஜ் எல்லாம் எப்படி நீங்க வந்து விஜயை வந்து நடிக்க வச்சு படத்தை வெற்றிகரமா மாத்துனீங்க? நடிக்கவே தெரியலையே. இதுல இடையில வெற்றிமாறனோட சேர்ந்து படம் பண்ண போறாராம் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. வெற்றிமாறன் உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட டைரக்டர்னு. அவரு ஒருவேளை விஜய் வெற்றிமாறன் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், படப்பிடிப்பு பாதியிலே நின்று போயிருக்கும், முழுமையா நடந்தது. வெற்றிமாறனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் கோபமானாப்ல கொலை வெறி ஆயிடுவாப்ல. வெற்றிமாறன் கூட பரவாயில்ல, எங்க அண்ணன் டைரக்டர் பாலா இருக்கிறாரு, அவரு கூட எல்லாம் விஜய் சேர்ந்து படம் பண்ணி இருந்தாருன்னா விஜயோட படம் திரையரங்கத்துல வந்திருக்காது, செய்தித்தாள்ல வந்திருக்கும். நடிக்க தெரியலங்க. என்ன எனக்கு இந்த உச்சத்தை, எனக்கு ரொம்ப முதல் தடவை சொல்லும் போது ஏதோ பாவமா இருந்துச்சு. ஏதோ உச்சத்தை விட்டு வந்தாரா, சரி சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாப்ல அப்படின்னு. மறுபடியும் உச்சத்தை விட்டு வந்தா எனக்கு ரொம்ப அது அருவருப்பா பாவமா இருக்கு. உன்னை யாரு வர சொன்னது? எதுக்கு வந்த நீ? யாரு நீ? வந்து உண்ணாவிரதம் நீ அரசியலுக்கு வரணும் இல்ல சாலை மறியல் மக்கள் போராடினாங்களா? என்ன நடந்துச்சு? நீ என்ன பெரிய நடிகர்? இவங்க என்ன தெரியுமா, இவங்களுடைய ரசிகர்களுடைய வேலை என்ன தெரியுமா? இணையதளத்துல உட்கார்ந்து இணையதளத்தில் உட்காந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் சேனல்ஸு, வாட்ஸ்அப்பு, குழு வச்சுக்கிறது, இதுலெல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கடிச்சு வைக்கிறது.
எவனெல்லாம் எதிர்கருத்து பேசுறானோ, எவனெல்லாம் அரசியல் பேசுறானோ, எவனெல்லாம் விஜய் எதிர்த்து பேசுறானோ, போய் அசிங்கமா பச்சை பச்சையா அவனோட குடும்பத்தை இழுத்து திட்டி, என்ன புகைப்படங்களை போட்டு மாஃபிங் பண்ணி எந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கடிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடிச்சு வைக்கிறது. சினிமாவில் இருக்கும்போது இதை பண்ணாங்க, இதை அஜித்துக்கு பண்ணாங்க. இவங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, விஜயோட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த டீம், இந்த பிஆர் டீம், விஜய்க்கு எதிராக எவனையுமே வளர விடக்கூடாதுன்னு அஜித்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணாங்க, அந்த அளவுக்கு கேலி பண்ணாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குனாங்க. விக்ரம்க்கு இதை செஞ்சாங்க, சூர்யாவுக்கு இதை செஞ்சாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அத்தனை ட்ரோல் பண்றவனும் விஜய் ரசிகரா இருப்பான். இத ஆபீஸ் போட்டு சம்பளம் கொடுத்து ஒரு வேலையாவே செய்ய சொல்லி, விஜய்க்கு புகழ் வரணும், அவங்க எல்லாம் எவனை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு செய்ய சொன்ன ஒரு கேவலமான வேலை. இத ஆதியில இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சிவகார்த்திகேயனுக்கு செஞ்சாங்க. ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனோட படமும் ஒன்னா வரதா இருந்தது. அந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிவகார்த்திகேயனை கடிச்சு வச்சாங்க. அவங்க குடும்பத்தை, சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தை ரொம்ப மோசமா, மகா மட்டமா சித்தரிச்சாங்க. சிவகார்த்திகேயன் நடித்த அளவிற்கு கூட விஜய் நடித்ததில்லை. சிவகார்த்திகேயனுக்கு நடிக்க தெரிஞ்ச அளவு கூட விஜய்க்கு நடிக்க தெரியாது. இவர் காம்படிட்டரா இருக்காரு அஜித், சிவகார்த்திகேயன். இப்போ இவங்க எல்லாம் தன்னியல்புல ரொம்ப சிரமப்பட்டு இந்த துறையில மேல ஏறி வந்தவங்க. ஒருத்தர் டிவி ஆங்கரா இருந்து வந்தவர், ஒருத்தவர் எந்த பின்னணியும் இல்லாம திரைத்துறையில வந்து மிக பிரபலமா இருக்கிறவர். இவரு முதல் 3 படம் அவங்க அப்பா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர். அவங்க மாமா பேரை போட்டுக்கிட்டாங்க ப்ரொடியூசர். அடுத்தவர்களுடைய நிழலிலேயே காலம் முழுக்க வளர்ந்து வந்தவர் இவர். நேர்மையா சண்டை செஞ்சு போராடி எதிரில் இருக்கவன வீழ்த்துறது கிடையாது, அந்த பழக்கமே கிடையாது. இப்ப அரசியல் வந்துட்டார்ல, அரசியல் 2026 தேர்தலோட அந்த கட்சி காலியாயிடும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் விஜய் நடிக்க போவாப்ல. அப்ப படம் வெளியில வரணும். இதே சிவகார்த்திகேயன் படம் விஜய் படத்தை தூக்கி சாப்பிடுதா இல்லையா மட்டும் பாருங்க, சத்தியமா சாப்பிடுது. அந்த அளவுக்கு மோசமான நிலையை விஜய் சந்திப்பார். நான் கூட நினைச்சேன் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் அந்த கட்சி இருக்காதோ அப்படின்னு. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா 2026 தேர்தல் வரைக்குமே அந்த கட்சி இருக்காது போல இருக்கு. அவ்வளவு சிக்கல்களுங்க. புசி ஆனந்த்னு ஒரு ஆகப்பெரிய அறிவாளி வச்சிருக்காங்க அந்த கட்சியில. அவர் ஐன்ஸ்டீன் கூட படிச்சவர், கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும். எம்பத்தின்னு சொல்ல வராது அவருக்கு. எம்பளத்தி விஜய் இட்டுன்னு போறது. ஏங்க அவர் பொதுச் செயலாளருங்க, அவர் பேசுறாருங்க 117 தொகுதிகளை வெற்றி பெற்றால் விஜய் ஆட்சி அமைப்பார்னு சொல்லி. அட மடையர்களே, 118 இடம் ஜெயிக்கிறேன்டா, அப்பதான்டா ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியும். ஏங்க இது சொல்றது அந்த கட்சியினுடைய தொண்டன் இல்லைங்க, பொதுச் செயலாளர். பிரச்சனை என்னன்னா 3-4 தொகுதிகளில் எங்கள் விஜய் போட்டியிடுவார். யாரு? பொதுச் செயலாளர். கலந்தாய்வு கூட்டத்துல அந்த கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்னா தட்டி வச்சுக்கிட்டு 3-4 தம்பி புசி ஆனந்த் 3-4 தொகுதியிலெல்லாம் போட்டிக்கிட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை கிழிச்சு விட்டு பிடிச்சு உள்ள போட்டுரும். பண்ண முடியாது ராஜா. அப்படி எந்த நாட்டில் இருக்க நீங்க? எந்த நாட்டில் இருக்கிறீங்க நீங்க? எல்லாருமே விளங்காதவங்களா இருக்கிறாங்க அந்த கட்சியில. நாஞ்சில் சம்பத்னு சேர்த்துக்கிட்டாங்க. காலம் போன கடைசியில போய் காஞ்சதும் ஓஞ்சதும் ஒன்னா சேர்ந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் போய் தாவே கால சேர்ந்துட்டாப்ல. நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்ல, எல்லா கட்சியிலும் இருந்திருக்கிறாப்ல. திமுக, மதிமுக, டிடிவி தினகரன், அமமுக, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா தாவேக்கா வந்திருக்கிறாப்ல. பிரச்சனை என்னன்னா, நாஞ்சில் சம்பத் எதற்கு அந்த கட்சியில சேர்ந்தார்னு அவருக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, அந்த கட்சிக்காரனுக்கும் தெரியாது. அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும். செங்கோட்டையெல்லாம் இப்ப வரைக்கும் நான் யோசிக்கிறேங்க, செங்கோட்டையன் போய் எதுக்கு அந்த கட்சியில சேர்ந்திருப்பாரு அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஆளு நீங்க, அதிமுக 2வது இடத்துல இருந்தவங்க, அவ்வளவு பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு ஆளு. விஜய் நிக்கிறாப்புல, பக்கத்துல செங்கோட்டையன் நிக்கிறாப்புல, அந்த பக்கத்து கீழே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். செங்கோட்டையன் விஜயை மறைச்சிட்டாராம். கீழே இருந்து அந்த தொண்டன் கத்துறான் செங்கோட்டையனை பார்த்து. யாரு? செங்கோட்டையனை பார்த்து. ப்ரோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரோ அப்படிங்கிறான் செங்கோட்டையனை. இவர்களால் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியுமா? விஜய் சொல்வது போல, தாவேகா சொல்வது போல தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. ஏன் முடியாது? திமுக என்ன செய்தோ, அதிமுக என்ன செய்தோ அதைத்தான் தாவேகாவும் செய்கிறது. திமுக காசு இலவசமாக கொடுக்கிறதா? திமுக மக்களுக்கு இலவச பொருட்கள் கொடுக்கிறதா? அதைத்தான் அதிமுகவும் செய்கிறது, அதைத்தான் தாவேகாவும் செய்வேன் என்று அறிவிக்கிறது. இதுல என்ன மாற்று? நீங்க லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறீர்கள், நீங்களே ஊழல்வாதியாக லஞ்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களே. அரசியல் கட்சி கூட்டத்தை அரிசி முட்டை வச்சு நடத்துறாங்க. அவங்க மேடையில தாவேகாரங்க அடுக்கி வச்சிருக்காங்க வரிசையா அரிசி முட்டை. நீங்க பாத்தீங்களா இல்லையா? அரிசி முட்டை, பண்ட பாத்திரம் எல்லாம் வச்சு கூட்டம் நடத்துறது. கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு அரிசி முட்டை கொடுக்கிறது. அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தெருவுல, அந்த ரோட்ல ஒரு வயசான முதியவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு சரியா காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ அடுக்கி வச்சிருக்காங்க மேடையில இருந்து பார்த்துட்டு, பக்கத்துல வந்து பார்த்தா அரிசி
ஓ அரிசி கடை திறந்திருக்காங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடை கிட்ட போய் மேல நிக்கிற புஷியானந்துட்ட மூட்டை என்ன வேலை அப்படின்னு இருக்காப்ல. அவங்க நாங்க வந்து விக்கிறதுக்கு இல்லையா எங்க தலைவர் கொடுக்கறதுக்கு. ஓ கர்நாடகா பொண்ணியா அப்படின்னு அவரு. ஏ போயிரு அப்படின்னு இருக்காப்ல. இவரு கோபத்துல புஷியானது டென்ஷன் ஆயிடுவாப்ல. சாட்டம் பராலு கோபப்பட்டு இருக்காப்ல. 1000 ரூபாய் அப்படின்னு இருக்காப்ல. அவரு பின்னாடி பிளக்ஸ்ல விஜய் படம் இருந்திருக்குது. அவர் யாரு அப்படின்னு எங்க கட்சி தலைவரியா? ஓ ஓனரா? அவரை வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பின்னாடி போனா பண்ட பாத்திரம்லாம் அடிக்க வச்சிருக்காங்க, அண்டா உண்டாலாம். எப்ப இந்த வியாபாரம் உண்டா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. அரிசி மூட்டை கொடுக்கறதெல்லாம் ஒரு கலாச்சாரமா? புரியலையே. என்னதான் நினைக்கிறீங்க மக்களை? என்னதான் நினைக்கிறீங்க? ஒரு மக்களாட்சி நாட்டுக்குள்ள, ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள மக்கள் தான் எஜமானர். அது ஏன் மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது, அரசியல் கட்சிகளுக்கும் புரிய மாட்டேங்குது. நான் முன்பு கேட்டேனே, அரசுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருகிறதுன்னு. அரசுக்கு அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது. இந்த மண்ணிலை காமராசர் சொல்கிறார், அவர் வகுத்து கொடுத்த மேட்டூர் கால்வாய் திட்டங்களால் தான் இன்று வரை சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 45,000 ஏக்கர் நிலங்கள் செழித்துக் கொண்டிருக்கிறது, வளம் பொழித்துக் கொண்டிருக்கிறது. காமராஜ் சாகர் அணையில் இருந்துதான் சேலத்திற்கு இன்று வரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஏற்படுத்திய உருக்காலை பல பேருக்கு, இரும்பு உருக்காலை பல பேருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த மாவட்டத்திலே காமராஜர் காலத்திலே செய்யப்பட்ட வேலைகளை தாண்டி இத்தனை ஆண்டு கால 50 ஆண்டு காலத்துல இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, பொருளாதாரத்தில் இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு இந்த திமுக அதிமுக செய்த உருப்படியான திட்டங்கள் சொல்லுங்க பாப்போம். இதை செஞ்சாங்க? எது ஒண்ணும் கிடையாது. 2 நாட்கள் முன்பாக தென்காசியிலே ஒரு பொதுக்கூட்டம் பேசினேன். அந்த ஊர்ல கடந்த சில மாதங்களில் மட்டும் தொடர்ச்சியாக 30 கொலை நடந்திருக்கிறது. நான்குநேரியிலே, திருநெல்வேலியிலே குண்டர்கள் போதையிலே, மது போதையிலே குடித்து விட்டு, கஞ்சா புகைத்து விட்டு ஒரு ஊருக்குள்ளாக புகுந்து வெட்டி வீசி இருக்கிறார்கள். சிவகங்கையிலே நடந்திருக்கிறது. கும்பகோணத்திலே பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு பெண்கள் காவிரி ஆற்றங்கரையில உட்கார்ந்து சாராயம் குடித்து விட்டு 4 பேர் தள்ளாடி பள்ளி ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆசிரியை பார்த்து கண்டிக்கிற போது ஆசிரியை என்ன சொல்கிறார் என்று உணர்ந்து கொள்கிற நிலைமையில கூட அந்த மாணவிகள் இல்ல, மயங்கி கீழே விழுந்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் தலையில அடிச்சு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போறாங்க. அதே கும்பகோணத்துல அரசு பள்ளிக்கூடத்துல 7 மாணவிகளுக்கு ஒரு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். போக்சோ வழக்குல கைதாகி இருக்கிறார். நாடு முழுவதும் எல்லோரும் போராடுகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், விஏஓக்கள் போராடுகிறார்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் விஏஓக்கள் போராடுகிறார்கள், கிராம அமைப்பு பெண்கள் போராடுகிறார்கள், எல்லோரும் போராடுகிறார்கள். டாஸ்மாக் ஊழியன் போராடுகிறான். அவன் தான் அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் ஈட்டி கொடுக்கிறவன். 48,000 கோடி போன வருஷம் மட்டும் வருமானம். என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, டாஸ்மாக்ல 48,000 கோடி ஒரு மாநில அரசு சம்பாதிக்குது. அது வந்து 100 ரூபாயில 39 ரூபாய். SOTRல பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூல பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலம் 100 ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்துக்குன்னா, அதுல 39 ரூபாய் சாராயத்துல இருந்து, டாஸ்மாக்ல இருந்து வருது. 48,000 கோடி ரூபாய் போன வருஷம் ஈட்டுனது. ஒரு தீபாவளிக்கு 790 கோடிக்கு விற்கிறான், ஒரு பொங்கலுக்கு 725 கோடிக்கு விற்கிறான். ஒரு நாளைக்கு சராசரியா தமிழ்நாட்டில் 130 இருந்து 170 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்கிறான். 48,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருகிறது. 5.5 லட்சம் 6 லட்சம் கோடி ரூபாய் திமுக கடன் வாங்கி இருக்கிறது. அதை தாண்டி மக்கள் வரி அதிகமாக கொடுக்கிறார்கள். இந்தியாவில் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு நல்ல முறையில் வரி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான், நிறைய வரி கட்டக்கூடிய ஒரு மாநிலம் தான். பிரச்சனை என்னன்னா, நீ எங்ககிட்ட வரி வாங்கிக்கிற, டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வாங்கிக்கிற, கடனும் வாங்கிக்கிற, இவ்வளவு பணத்தை வாங்கி என்ன பண்ற? மாநில அரசாங்கம் என்ன பண்ணுதுங்கிறதான கேள்வி. பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நாடு 2 இலக்க பொருளாதாரத்தை தொட்டிருக்கிறது, தமிழ்நாடு சாதித்திருக்கிறது என்றெல்லாம் இந்த திமுகவினுடைய ஆட்சி பெருமை பேசுகிறது. மதிப்பிற்குரியவர்களே, நாங்கள் கேட்கிற அடிப்படை கேள்வி, ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது என்றால், தமிழ்நாடு பொருளாதாரத்திலே 2 இலக்க வளர்ச்சியை எட்டி இருக்கிறது என்றால், இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்குடா உரிமை தொகை, எதுக்குடா கருணை தொகை, எதுக்குடா 5,000 ரூபாய், எதுக்குடா 10,000 ரூபாய்? நாடு தான் முன்னேறிடுச்சு இல்ல நீ சொல்றபடி. முன்னேறிய நாட்டுக்குள்ள மக்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கிற இலவசமா? அப்ப என்ன அர்த்தம்? முன்னேறலன்னு அர்த்தம். பொருளாதாரத்துல ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கா, வளர்ந்திருக்குன்னே வச்சுட்டா கூட அந்த வளர்ச்சி யாருக்கானது? அந்த வளர்ச்சி சந்தைக்கானது, அந்த வளர்ச்சி முதலாளிகளுக்கானது. ஆக மதிப்பிற்குரிய பெருமக்களை, இந்த பொய் புரட்டுகளை ஒழித்தெறிய வேண்டும். இந்த திமுக அதிமுகவை தூக்கி எறிய வேண்டும்.
தாவேக்கா மாதிரியான அரசியல் புரிதலற்ற ஒரு லும்பன் கூட்டத்தை தமிழக அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் 2 பேரை விட ஆபத்தானவர்கள் அவர்கள். ஆக கொள்கை தெளிவோடு நிற்கிற நாம் தமிழர் கட்சியை இதற்கு நீங்கள் ஆதரித்துத்தான் ஆக வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, கிருபாலி சொல்வது போல ஒரு நல்லது ஒரு கெட்டது, இரண்டில் நல்லதை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு இல்லை. நமக்கு வாய்த்தது இரண்டுமே கெட்டது. திமுக அதிமுக இரண்டுமே கெட்டது. அதை தூக்கி எறிவதுதான் சரியான அரசியல் புரிதலாக இருக்க முடியும். உங்கள் கைகளிலே இருக்கிறதே வாக்கு. இந்த வாக்குதான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க போகிறது. இந்த நாட்டிலே வாக்குரிமை வைத்திருக்கிற மக்கள் தான் ஒரு அரசை தீர்மானிக்கிறார். உங்கள் வாக்குகளை காசுக்கு விற்காதீர்கள். வாக்கு என்பது அடிப்படை உரிமை. நீங்கள் எப்படி உடை உடுத்துகிறீர்களோ, எப்படி உணவு உண்கிறீர்களோ, எப்படி பிடித்த தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ, இதெல்லாம் எப்படி உரிமையாக இருக்கிறதோ அதுபோல ஒரு நாட்டிற்குள்ளே வாக்கும் உரிமை. நினைத்த உடை உடுத்துவது உரிமை. நீங்கள் என்ன உடை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஒரு அரசியல்வாதி வந்து உங்களிடத்திலே 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நான் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உடை உடுத்துகிற உரிமையை நீங்கள் விட்டுத்தர வேண்டும், உடை அணியக்கூடாது என்று யாரேனும் சொன்னால் அது எவ்வளவு மோசமானது. எப்படி அந்த உரிமையை விட்டுத்தர மாட்டீர்களோ அதுபோலவே மதிப்பிற்குரியவர்களே, வாக்கு செலுத்துகிற உரிமையை விட்டுத்தராதீர்கள். நல்ல கட்சி, நல்ல சிந்தனை, நல்ல திட்டங்களுக்கு வாக்களியுங்கள். இந்த பகுதியிலே போட்டியிடுகிற எங்களுடைய வேட்பாளர், சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர் குணசீலா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் அவர். பல காலங்களிலே மக்களின் துயர்களிலே நின்றிருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அந்த மாணவர்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்தவர். கஜா புயலின் போது இங்கிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு உணவுப் பொருட்களை, உடையை அனுப்பி வைத்தவர். மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக, ஏற்காட்டிலே மக்கள் தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடியவர். சமூகத்திற்காக தன் உழைப்பை நித்தம் செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நேர்மையான பெண் எங்களுடைய வேட்பாளர். அவருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். இந்த தொகுதியில மிகச்சிறந்த வேட்பாளராக அவர் இருப்பார். இந்த தொகுதியை முன்னேற்றுவதற்கான அத்தனை திட்டங்களையும் அவரால் இயன்ற அளவிற்கு அவர் கொண்டு வருவார். நாம் தமிழர் கட்சி அதற்கு உறுதியளிக்கிறது. அவரை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. முட்டாள்தனம் என்பது மதிப்பிற்குரியவர்களே, மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான காரியத்தை செய்துவிட்டு வேற முடிவுகளை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். திமுக அதிமுகவிற்கு வாக்கு செலுத்திவிட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை மாறி போய்விடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை விட முட்டாள்தனம் ஏதொன்றும் இல்லை. இந்த ஒரு முறை உங்களுடைய வாக்கை ஏர்கலப்பை விவசாய சின்னத்திலே இந்த தொகுதியிலே எங்களுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் மோ குணசீலா அவர்களுக்கு செலுத்துங்கள். ஒரு புதிய சமூகம் அமைவதற்கு, ஒரு புதிய மாநிலம் கட்டமைக்கப்படுவதற்கு, உயர்வதற்கு, மேம்படுவதற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.